எங்களுக்கு கன்னடம் பிறந்தா தான் எங்களுக்கு சிறப்பா? ஏய், நீ பிறக்க வேண்டாம், ஒரு போல நான் கோபம் வருது. ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு, புரியுதா? எங்கள் தமிழ் எங்களுக்கு இருக்கு. அதுதான் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கான சான்றுகள்லாம் வருது தம்பிகளா, சான்றுகள்லாம் வருது. 15,000 ஆண்டுக்கு முன்னாடி பூம்புகார் துறைமுகம் இருந்துச்சுங்கிறான். அந்த பூம்புகாருக்கு முந்தைய பகுதியெல்லாம் இந்த ஆதிச்ச நல்லூர் இங்கே இருக்கு பாருங்க, முதல் நிலை நாகரிகம். அதை அப்படியே முடக்கி வச்சிருக்கான் திருட்டு பய இந்தியாக்காரன். இந்திய தொல்லியல் துறை கீழடி வந்தது இருக்கு பாருங்க, கீழடி வந்தது அப்ப போராடி எல்லாரும் இது அதிமுக ஆட்சிக்கு நினைக்கிறேன், மாநில அரசு எடுத்துச்சு அதை ஆய்வு பண்றதுக்கு. இல்லைன்னா இது ஆதிச்சநல்லூர் மாதிரியே முடக்கியிருப்பான் இந்தியாக்காரன். அவன் காங்கிரஸ்காரனா இருந்தாலும் சரி, பாஜக காரனா இருந்தாலும் சரி, தமிழ் வரலாறு தமிழ் இனம்னா அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான். ஒண்ணுமில்ல நாக்கணும் அவனுக்கு பகை, நம்பர் 1 பகை இந்தியாக்காரனுக்கு, இந்திக்காரனுக்கு தமிழன். 2வது பகை முஸ்லீம் அவனுக்கு. இந்த 2 பேரும் அவன் எதிர்ப்பான். ஏன் ஆதிச்சநல்லூர் ஒன்பதாம் போட்டிருக்க? ஆய்வறிக்கை என்னடாச்சு? ஆய்வறிக்கை இதுவரைக்கும் வெளியிடல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் 2 கொடியை தோண்டினார். அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்ணான் தெரியுங்களா? அப்படியே அவர் அஸ்ஸாமுக்கு மாத்தினான். கீழடி ஆய்வு பண்ணி சொல்லிட்டாராம். அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த அறிக்கையெல்லாம் விட இன்னும் தொன்மையா இருக்கும். நமக்கு தான் 5600 ஆண்டுக்கு முந்தி இரும்ப உருக்குனதுக்கு சான்று வந்துருச்சே. அது என்ன சாதாரணமா? அது இருக்கு, பொறுத்துக்க முடியல இந்த பயல்வ டெல்லிக்கார பயல்வலுக்கு. பாஜக காங்கிரஸ்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கீழடி ஆய்வு அதை மாற்றணும். ஏன்? தரவுகள் போதாது. சிந்து சமவெளியில பூமிக்கு கீழே சரஸ்வதி நதி ஓடிக்கிட்டு இருக்கான், அதுக்கு தரவு இருக்கு அவனுக்கு. திருட்டு பசங்க. அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம்னு கொண்டாடுறான். என்னடா திரிவேணி சங்கம்னா 3 நதிகள் கலக்குதும்பா. என்னென்ன நதினா கங்கை, யமுனை, அது தெரியுது. 3வது நதி எதுங்க? அது பூமிக்குள்ள ஓடுதுங்க, அதுதாங்க சரஸ்வதி. யாரு? பாஜக காங்கிரஸ்காரன் 2 பேரும் சொல்லுவான். அதுக்கு சான்று இருக்கு, கீழடி சான்று போதாது. இந்த மாதிரி நம்ம அழிச்சு தொடர்ந்து சீரழிக்கிறதுக்கு வந்திருக்கான். அதுக்கு துணையா இருக்கமே நம்ம திராவிடக்காரன். ஐயா சொன்னார் பாருங்க, மூங்கிலடியார் சொன்னார், மு.க. ஸ்டாலினுக்கு மனம் இல்லை, மனம் இல்லைன்னு. என் மனசுல இனம்னு துடிச்சது. காரணம் அதுதான். அவர் ஐயா மனம்டாரு. அதெல்லாம் தாண்டி இனம்